கூப்பிட்டு போகிறாங்க. ஜீப்பில் அவங்களோடய ட்ராவல் பண்ணுறோம். இன்னொரு பயம், உங்களுக்கு செய்தி சொன்ன நபர் தாக்கப்படுறாரு, அடுத்து உங்களை குறி வைக்கிறாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு 50 பேர் 100 பேர் எப்படி வந்து நீங்கள் தாக்குவீங்க? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நம்ம தங்கியிருந்த லார்ஜை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்ததுமே அந்த ஆற்றை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஏன் நேத்ராரு அதை ஏன் பார்க்கணும்னு நினைச்சீங்க? பீமா வேலை செஞ்சது இங்கே தான். அந்த பிணங்கள் அங்கே தான் புதைச்சாங்க. 50 மீட்டர் தள்ளி வந்திருக்கு. லோக்கல் சேனலில் வந்திருந்த ஒரு சில இதில் வந்து இந்த இடத்துல தான் சௌஜன்யாவோட பிணம் வந்து கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் நேத்ராவதி ஆற்றுக்கு போகிற கிளையாறு இந்த ஆத்தங்கரை, இந்த இது கிளையாறு, நேத்ராவதியோட கிளையாறு. ஏதோ ஒரு விஷயம், அதாவது நமக்கு இந்த பேய் பிசாசு இது நம்பிக்கைலாம் இல்லை, ஆனால் என்ன அந்த இடத்துல போய் நிற்க வச்சிச்சு. ஏன்னா நமக்கு அந்த ஊரும் கிடையாது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்து. இந்த கிளையாத்துல தான், அந்த மரத்தில் தான் கட்டியிருந்தாங்க அவங்கள. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கு இந்த இடம். இன்னும் ஒரு 100 மீட்டர் வந்ததுமே சௌஜன்யா வீட்டுக்கு போகிற வழின்னு சொல்லி இந்த போர்டு போட்டிருந்தாங்க. பகல்லே வந்து ஒரு ஆணே போக முடியாது. பூச்சி கத்துற சவுண்டு, காடு எப்படி இருக்குமோ அதுதான். எப்படி இருக்கு பாருங்க இந்த ரோடு, பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாக. இதில் தனியாக வரணும். ஒரு 11 மணி இருக்கும். இப்போவே யாரும் ஆள் நடமாட்டம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு போகிற வழி தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஜீப்பில் அவங்களோடய ட்ராவல் பண்ணுறோம். இன்னொரு பயம், இவங்க உண்மையானவங்களா இல்லை தர்மஸ்தல கோயிலை சார்ந்தவங்களா? நீங்கள் குறி வைக்கப்பட்ட இடம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு செய்தி சொன்ன நபர் தாக்கப்படுறாரு, அடுத்து உங்களை குறி வைக்கிறாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு 50 பேர் 100 பேர் எப்படி வந்து நீங்கள் தாக்குவீங்க? அந்த இடத்த ஒரு கலவர பூமியாக உருவாக்குறாங்க. யார் அந்த ஆர்டரை போட்டதுன்னு சொல்லி பார்த்தா விஜயகுமார் ராயின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி. அவர் வந்து இதே தர்மஸ்தலாவோட 4-5 வருஷம் வந்து இங்கே ஒரு வேலை செஞ்சுருக்காரு. இது அந்த தர்மஸ்தலா தாவரத்துக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அளவில் கொதிநிலையை ஏற்படுத்தின தர்மஸ்தலா ஃபைல்ஸ் தொடர்பான விவகாரத்தில் நக்கீரன் சீனியர் நிருபர் நேரடியாக களத்துக்கே போய் பல தகவல்களை திரட்டியிருந்தாங்க. அதில் டி கேங், சைட் 13, நமக்கு செய்தி கொடுத்த ஒரு நபர் தாக்கப்பட்டது, நக்கீரன் குறிவைக்கப்பட்டதுன்னு அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் வந்திருக்காங்க சீனியர் நிருபர் திரு அரவிந்த் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். நன்றி பிருத்திவி. ஒரு பெரிய பயணமாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம் வீடியோவிலேருந்து. திக்குன்னு தான் இருந்துச்சு பார்க்கும் பொழுது. அங்கே கள நிலவரம் என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் போனதுலேருந்து உங்களுடைய நினைவுகளை, அது சம்மந்தமான அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். அது நமக்கு மொழி தெரியாமல் தான் முதல்ல அங்கே நம்ம போகிறோம். ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கிற அளவு அந்த மொழி தெரியும். கிளம்பி போயாச்சு. முதல் நாள் வந்து ஒரு அந்த தர்மஸ்தலாவில் போய் ரூம் போடலாம் அப்படின்னு போகிறப்போ அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து சாமியை கும்பிட வேண்டாம் நம்ம என்றைக்குமே சொல்லலை. சாமியார்களை கும்பிடாதீங்க அப்படின்றது தான் நம்ம தரப்பு எப்பயுமே. அப்போது போய் பார்க்குறோம், ரூம் வந்து சிங்கிள் ஆளுக்கு ரூம் இல்லை அப்படின்றாங்க. அந்த கோயிலோட இந்த ஹாஸ்டல் மாதிரி ரூம் மாதிரி அந்த இருக்கும், லார்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது வந்து 24 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சாமியை பார்த்துட்டு அவங்க காலி பண்ணிட்டு போகணும். அதுபோல் நிறைய ஒரு 4-5 பெரிய பெரிய ஹாஸ்டல் இந்த லார்ஜ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதே போல் தனியாக போனீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட லாக்கர் உள்ளே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல பாய்த்தலை அணி கொடுப்பாங்க, அங்கே படுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் பார்த்த ஒரு சீன் என்ன அப்படின்னா, இது மைண்டில் ஓடுது, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்றப்போ மக்கள் அவங்க சாதாரணமாக வராங்க, சாதாரணமாக அங்கே நின்று செல்ஃபி எடுத்தாங்க, போகிறாங்க வராங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த தர்மஸ்தலாவில் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 10 மணி வரைக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. திருப்பி காலையில் அவங்க 7-8 மணிலேருந்து ஆரம்பிச்சிடறாங்க இந்த சாப்பாடு போகிறோம். அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இது போல் ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே தெரில. அப்போ இந்த ரூமுக்காக நம்ம போய் அங்கே அணுகணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொண்ணு வந்து ரூம் கேட்குது. அந்த பொண்ணை வந்து இவங்க பார்த்த பார்வையே வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை வந்தப்போ மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. உடனே அந்த பொண்ணு போகுது, என்ன சொல்லுவாங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான அப்போ இங்கே விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரூம் நமக்கு அது செட் ஆகலன்னு சொல்லி அடுத்து பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணோம். அப்போ அங்கே நைட்டு தங்கிட்டு நம்ம தரவுகள் அடுத்து நம்ம எங்கே போனோம் என்னன்றதை பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மறுநாள் காலையில், அதாவது விடிகிற 3 மணி வரைக்கும் இதில் நான் இந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்லி ஆகணும். 3 மணி வரைக்கும் இந்த வீடியோஸ் மற்ற ஒரு சில விஷயங்கள் இதுக்கான செய்திகள் இதெல்லாம் கூகுள் பண்ணி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் 3 மணிக்கு மேலே அந்த வேலை முடிஞ்சதுமே எதிர்ச்சியாக அங்கே வந்து பவர் கட். ஏன்னா அங்கே பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கு.
ஹெவி ரெயின், அதாவது சொல்ல முடியாதளவு மழை நிற்காமல் தொடர்ச்சியாக அடிச்சுட்டே இருக்குது அது அந்த இடத்துல. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கணும். அப்புறம் 6 மணிக்கு ஒரு முழிப்பு வந்து ஒரு அந்த பகுதியிலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி நான் ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து போனேன். ஏன்னா இந்த ஒரு சில இடத்துல அந்த வீடியோவில் நம்ம பார்த்த இடம், அதாவது இந்த நேத்ராவதி ஆறு எங்கே இருக்குது அது கேட்குறதுக்கு கூட ஒரு தயக்கம். ஏன்னா நம்ம யாருன்னு நம்ம தெரியக்கூடாது, நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்கும். ஒரு 8 கிலோமீட்டர் இப்போ மேடான பகுதியாக போயிட்டு இருந்துச்சு. மேடாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஆறுகள் ஓடுறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஏதோ ஒரு இது இல்லாமல் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரும். திருப்பி அந்த நம்ம தங்கியிருந்த லார்ஜை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்ததுமே அந்த ஆற்றை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். பார்த்தது ஓகே, முதல் வெற்றி அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி. அவ்வளோ தூரம் நடந்ததுக்கு ஏன் நேத்ராறு அதை ஏன் பார்க்கணும்னு நினச்சிங்க? ஏன்னா அந்த பிணங்கள்லாம் அங்கே தான் புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆற்றை ஒட்டி உள்ள பகுதியில், ஆற்றை ஒட்டி இருக்கிற பகுதியில் ஒட்டி இருக்காங்க அப்படின்னு ஓகே. அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இங்கே அங்கே பக்தர்களாக வராங்க, குளிக்கிறாங்க, ஜென்ஸு லேடிஸ்ன்னு சொல்லி அது இயல்பாகவே அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, பீமா வேலை செஞ்சது இங்கே தான், இந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில். அந்த தூய்மை பண்ணினா அங்கே வந்து சோப்பு போட்டுருவாங்க, அப்புறம் ஷாம்பு, அப்புறம் அந்த துணி வந்து குளிச்சுட்டு அந்த துணியை வந்து அது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுனால அது மாதிரி விடுவாங்க. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் இவங்களோட பீமாவோட வேலையாக இருந்துச்சு. ஸோ அந்த இடம் நம்ம பார்த்ததுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பி அதை நோக்கி அப்படியே நடந்தோம். ஏன்னா நம்ம ஒரு சில வீடியோவில் பார்க்குறப்போ சௌஜன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கொடூரமான முறையில் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்தாங்க இல்லையா, அவங்களோட ஃபோட்டோ வந்து போட்ட மாதிரி நம்ம ஒரு ரோட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்ட மாதிரி ஒரு இருந்துச்சு. அதை நோக்கி நம்ம பயணம் தொடரணும். சரி, ஏன்னா இந்த சைடு நான் ஒரு 8 கிலோமீட்டர் நடந்தனால இந்த சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூகத்தில் தான் போகிறேன். யார்ட்டையும் கேட்கவும் முடியாது, யார்கிட்டையும் கேட்க முடியாது. அப்போ தாண்டி போகிறோம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சாந்திவனம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுவும் நம்ம அந்த செய்தியில் நம்ம படித்தது. அந்த இடத்த நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்குள்ளேயே அங்கே உள்ள அந்த வாட்ச்மேன் அவங்க இவங்களாம் நம்மளை நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா மற்ற ஊடகங்கள் வந்து எல்லாமே இங்கே செய்தி வெளியிடக்கூடாதுன்னு தடை செஞ்சதுனால அவங்களுக்கு நம்மளை டவுட் வரல. ஏன்னா அதே போல் நம்ம கேமரா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகல, செல்ஃபோன் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு போன ஒரே இது நம்மளோட மைக்கோ எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஏன்னா என்ஆர் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம மேலே டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மல் பேக்லேயே நம்ம இங்கேருந்து கிளம்புறப்போ எடுத்துகிட்டு போகல. ஸோ செல்ஃபோன் உண்டு, அதை நம்பி மட்டும்தான் நம்ம போகிறோம். அப்போது போகிறப்போ அந்த இதுக்கிட்ட நிற்கிறேன். ஏன்னா அந்த சாந்திவனம் எதிர்க்க தான் அந்த சௌஜன்யான்ற பெண் வந்து கடத்துறாங்க. அதை பார்த்துருக்காங்க ஒரு சிலர். அதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம அப்புறம் நான் அதில் சொல்கிறேன். அதை தாண்டி வந்தது தான் ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் தள்ளி வந்திருப்பேன். தள்ளி வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரம் ஒன்று இருந்துச்சு. இதுவும் அந்த முன்னாடி அந்த லோக்கல் சேனலில் வந்திருந்த ஒரு சில இதில் வந்து இந்த இடத்துல தான் சௌஜன்யாவோட பிணம் வந்து கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாம் சொன்னதும் நேத்ராவதி ஆத்தங்கரையில் நேத்ராவதி ஆற்றுக்கு போகிற கிளையாறு இது, ஒரு பெரிய ஓடைன்னு சொல்லலாம், கிளையாறு மாதிரி சொல்லலாம். இங்கே தான் சௌஜன்யாவோட பாடி ஃபைண்ட் அவுட் பண்ண இடம். போன வீடியோ நம்மளால் அதை இது பண்ண முடியல. பார்க்கவே ரொம்ப ரிஸ்கான இடம். இந்த ஆத்தங்கரை, இது கிளையாறு, நேத்ராவதியோட கிளையாறு. இந்த கிளையாற்றில் தான் அந்த மரத்தில் தான் கட்டியிருந்தாங்க அவங்கள. இப்போது தண்ணி நிறையா போகிறதுனால நம்ம இது பண்ண முடியல. ஓகே, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கு இந்த இடம். பரவாயில்ல. ஆனால் ஒரு பொண்ணோட ஆன்மா வந்து துடிக்குது அப்படின்றது தான் விஷயம். ஏதோ ஒரு விஷயம், அதாவது நமக்கு இந்த பேய் பிசாசு இந்த நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் ஏன்னா அந்த இடத்துல போய் நிற்க வச்சிச்சு. ஏன்னா நமக்கு அந்த ஊரும் கிடையாது. நம்ம என்ன சொல்லுது, சின்ன வயசில் நான் ஒரு 3 வயசு இருக்கிறப்போ எங்கள் அப்பா அம்மாவோட போயிருப்பேன். அதுதான் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடும் போனது கிடையாது. ஏதோ ஒரு சக்தி அங்கே நிற்க வச்சுன்னு கூட சொல்லலாம். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. சரி, ஓகே, அதையும் பார்த்து அதுக்குள்ளே இங்கே அந்த சாந்திவனத்துக்கிட்ட இருந்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர். அவங்க தான் அந்த நம்ம தாக்குதலில் ஈடுபட்டது. அப்போ இவங்க நோட் பண்ணுறாங்க தெரிஞ்சு ஃபோன் எடுத்து அப்படியே வச்சுட்டு நான் வேறு மாதிரி பேசுகிற மாதிரி, யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அப்படியே அவங்களுக்கு டவுட் வராத மாதிரி அப்படியே பேசிவிட்டு அப்படியே முன்னே மூவ் பண்ணிகிட்டே வந்தேன். இன்னும் ஒரு 100 மீட்டர் வந்ததுமே சௌஜன்யா வீட்டுக்கு போகிற வழின்னு சொல்லி இந்த போர்டு போட்டிருந்தாங்க. அது கூட நம்ம அந்த ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வரோம். அந்த பகல் நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 6 மணிக்கு நடக்க ஆரம்பித்தேன். 10-10:30 மணி போல் நடந்துகிட்டே தான் இருக்கேன் இன்னும்.
அப்போ அந்த இடத்துல போகிறப்ப பார்த்தீங்கன்னா பகல்லே வந்து ஒரு ஒரு ஆணே போக முடியாது. அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த பூச்சி கத்துற சவுண்டு, அந்த காடு எப்படி இருக்குமோ அது. ஆனால் சுத்தூர் வந்து காடுன்னு சொல்கிற காடு ஒரு பக்கம் இருக்குது. நான் போன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம். அப்படி பகல்லையே ஒரு மயான காட்சின்னுவாங்களே, மனித நடமாட்டமே இல்லாமல் இருக்கு. யாருமே இல்லை, வழி கூட கேட்க முடியாது. அப்படி எதனா ஒரு வண்டி வந்தால் கூட நமக்கு பயமாக இருக்கும், புதுசாக இருக்கும். நம்ம என்ன புது ஆள் ஒருத்தர் நடமாடுறானே. ஏன்னா வீடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டருக்கு 100 மீட்டருக்கு தள்ளி தான் இருக்குது. ரொம்ப இதுவாகவும் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க இந்த ரோடு, பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக. இதில் தனியாக வரணும் அப்படின்னா ஒரு ரேரான ஒரு பறவை, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பெரிய அழகு வச்ச ஒரு பறவை ஒன்று. இது பகல் ஒரு 11 மணி இருக்கும். இப்போவே யாரும் ஆள் நடமாட்டம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு போகிற வழி இதுதான். ஃபுல்லாக பலாமரம், ரப்பர் தோட்டம். இதுக்கு நடுவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் இப்போ எப்படி படிச்சுட்டு வராங்க. அவங்க வீடு ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. அவங்களோட சமாதி. இது அவங்க வீடு. அப்போ நம்ம போகிறப்போ ஒரு இடத்துல போய் கேட்கலான்னு போனோம். கேட்டோம்னா அந்த இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நார்மலாகவே இங்கிலீஷ் பெருசாக வரல. அப்போ அங்கே ஒரு பெண் இருந்தாங்க, அவங்கள கேட்டோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு வீட்டில் உட்காந்துருந்தாங்க அந்த அம்மா. இந்த மாதிரி உங்கள் வீடு எப்படிங்க போகணும், சௌஜன்யா வீடுன்னு. அவங்க காட்டினாங்க, இந்த சைடு போங்க அப்படின்னு. அந்த போர்டு இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணி திருப்பி நடந்து போகிறோம். அதாவது இந்த மெயின் ரோடு அது இருந்து, அதாவது கடைசியாக சௌஜன்யா இறங்குனது வந்து நேத்ராவதி ஆத்தோட பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து அவங்க வீடு குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அது நடந்து போய் அவங்க வீட்டுக்கு போனதுமே ஃபஸ்ட்டு பயந்தாங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி நக்கீரன் சென்னையிலேருந்து வரேங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம பேசுறது சரியாக புரியல. அப்புறம் ப்ரெஸ் கார்டு எடுத்து காமிச்சோம். அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துமே அவங்க இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேட்டி எடுக்கணும், அது என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம். அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. அப்போ வந்து பாபு கவுடான்னு சொல்லிட்டு சௌஜன்யாவோட தாத்தா, அவர் வந்து கொஞ்சம் அவர் தமிழ்நாட்டில் ஏதோ இருந்திருக்காரு, ஓரளவு தமிழ் இருந்துச்சு. அப்போ தான் அவங்க கொஞ்சம் இது பண்ணி நம்மளை ஃபஸ்ட்டு அந்த வறண்டாவில் உட்கார வச்சாங்க, ஒரு சேர் போட்டு. அதுக்கப்புறமா காஃபி கொடுத்து நடுக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா மழை ஒரு சைடு நடுக்க இருந்தோடனே அப்புறம் வந்தாங்க, அவங்க அம்மா பேசினாங்க. அதுக்கப்புறமா வந்து பின்னாடி வந்து சௌஜன்யாவுக்கு வந்து கோயில் கட்டியிருந்தாங்க. அப்போ தான் தெரியுது அந்த அம்மா சௌஜன்யா வந்து இறந்த பின்னாடி அந்த காவல் தெய்வமாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த பகுதி மக்கள் வந்து தர்மஸ்தலா போகிறது விருப்பப்படல. ஏன்னா மற்ற இந்த 400-500 பேர் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் இருந்தனால, அது சின்ன பொண்ணு, 17 வயசு பொண்ணு, இது ரொம்ப கொடூரமான முறையில் இது பண்ணியிருக்காங்க. அது சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நடந்த விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 அக்டோபர் மாதம் அவங்க வராங்க. 9ஆம் தேதி ஸ்கூலுக்கு போயிட்டு பியூசி படிக்கிறாங்க. இங்கே +2 மாதிரி முடிச்சுட்டு, அதாவது உஜ்ஜிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து இதுக்கு ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கும் இந்த நேத்ராவதி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இறங்குறாங்க. அங்கேருந்து இவங்க நடந்து தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க மாமாவை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போய் சேரலைன்றது தான் அது. அவங்க அம்மா ஒரு 7 மணி வந்து பயத்தில் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் போய் தேடினா ஆள் இல்லை. இப்போ நான் சொன்னேன்னே, இவங்களோட பாடி கண்டெடுக்கப்பட்ட இடத்துலையும் தேடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 400 பேர் பொதுமக்கள் தேடுறாங்க. ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த தர்மஸ்தலா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எதுவுமே பெருசாக இது பண்ணிக்கல. சும்மா பேரளவில் சிஎஸ்ஆர் மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க. இப்போ ஊர் ஜனங்களாக போய் தேடுறாங்க, இது பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் 10:10க்கு பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து தர்ஷன் சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ ஐஓ ஆஃபீஸர், அவர் போயிட்டு அந்த சௌஜன்யாவோட ஆடையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உள்ளாடையை வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் சௌஜன்யா வந்து இது பண்ணுறப்போ வந்து அவங்களோட இதில் வந்து உள்ளாடை இல்லைன்றது தான் தகவல். அதே போல் அவங்களோட பிறப்புறுப்பில் கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு மண்ணை போட்டு ஒரு குச்சி போட்டு குத்தியிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக அவங்கள இது பண்ணியிருக்காங்க. அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு பின்னாடி போட்டு ஷால் அவங்க போட்டிருந்த ஷால்லே போட்டு பின்னாடி கட்டின மாதிரியும் அரை நிர்வாண நிலையில் அவங்க இருந்திருக்காங்க. வாயில் வந்து ஐடி கார்டை போட்டு இது பண்ணி கட்டியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த இடம் அந்த வீடியோவில் எடுத்திருக்கோம். ரோட்லேருந்து ஒரு 10 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான், அவ்வளோ தூரத்தில் இருக்குது.
மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அதான் அந்த சௌஜன்யா என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அது பாடி இருந்த இடத்துலையே ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. அந்த டென்ட்டில் இருந்தவன் தான் இவங்க சந்தோஷ் ராவ்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு ஆளை வந்து போடுறாங்க. ஏன்னா இப்போ அந்த ஊர் பொதுமக்கள் தெரியும் இல்லைங்களா, ஒரு திடீர்னு ஒரு டென்ட் வந்து அங்கே வந்துச்சுன்னா ரொம்ப நாள் இருக்குன்னா தெரியும், திடீர்னு ஒரு டென்ட்டு வருது எப்படி வரும்? அதே போல் இவன் வந்து அந்த பகுதி கிடையாது, பாகுபலி மலைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்குது, தர்மஸ்தலா தாண்டி அந்த பகுதியை சேர்ந்தவன் இங்கே வந்து டென்ட்டு போடணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த நிறைய தடயங்கள் இவங்க மறைக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து. இது வந்து அப்போது வந்து சௌஜன்யா போராட்ட குழுன்னு சொல்லி ஒரு குழு வந்து ஃபுல்லாக இறங்கி போராடுறாங்க. அப்போ பெரிய லெவலில் போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, கலவர லெவல் நடந்திருக்கு. அந்த போராட்ட குழு நிறைய போராட்ட குழு இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து மகேஷ் ஷெட்டின்னு சொல்லிட்டு அப்போது இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. இது நம்ம ஆதாரபூர்வமாக அடுத்த வீடியோவில் என்ன நடந்துச்சு, அது உடற்கூறு ஆய்வு என்ன சொல்லுதுன்ற எல்லாத்தோட இதுவும் நம்மக்கிட்ட இதில் நம்ம டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கோம். இது அவங்களோட அவங்கள சார்ந்த ஒரு சிலர் வந்து 6 பேர் இறந்துருக்காங்க இந்த சௌஜன்யா கேஸில். இவங்க சாட்சியமாக இருந்து உண்மை சாட்சியத்தை வந்து அதாவது எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது, திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் சாகுறாங்க. அதில் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துலேருந்து பணமாக மீட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. அவங்க யாருமே சாகிற வயசும் கிடையாது. இது விஷயங்கள்லாம் தனியாக போகுது. இப்போ இந்த கோயில் சௌஜன்யாவோட சிலையை வச்சு கும்பிட்டுட்டு வராங்களே, அந்த இடத்துல நம்ம போனோம். அப்போது ஒரு போராட்ட குழுவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க நம்மளை பார்த்ததும் ஃபஸ்ட்டு எதிரி மாதிரி தான் பார்த்தாங்க. யார் இது திடீர்னு புது ஆளாக இருக்குது அப்படின்னு டவுட். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு வந்து அப்போ என்ன போராடுறதுனால இந்த குடும்பத்துக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து இவங்க வந்து நிறைய அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, மிரட்டல் விட்டுருக்காங்க. அதே மீறி தான் இவங்க வந்து சிபிஐக்கு கேஸ் மாற்றி ஆதாரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதுனால சிபிஐயில் கூட கேஸ் நிற்கலை. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் இவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு மகேஷ் ஷெட்டின்னு சொல்லி அந்த போராட்ட குழு தலைவர்கிட்ட இந்த போராட்ட குழுவை சார்ந்த வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஜீப்பில் அவங்களோடய ட்ராவல் பண்ணுறோம். இன்னொரு பயம், இவங்க உண்மையானவங்களா இல்லை தர்மஸ்தல கோயிலை சார்ந்தவங்களா? ஏன்னா யாருக்கும் மொழி வேறு தெரில. நம்மளை பார்க்குறப்ப அவங்களும் நம்மளை நம்மளும் அவங்கள நம்பலை. அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ரப்பர் தோட்டம், அதுக்குள்ளே அப்படியே அந்த ஜீப்பில் போயிட்டு உள்ளே பார்த்தாக்க ஒரு இடத்துல அவர் மகேஷ் ஷெட்டின்றவர் இருந்தாங்க. அவரோட பேட்டியும் நக்கீரெல்லாம் வந்திருக்கு. அதில் மகேஷ் ஷெட்டிங்கிறவர் இந்துத்துவ கொள்கைகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபராக தெரிகிறார் எங்களுக்கு பார்க்குறப்ப. அப்போது அவங்க தர்மஸ்தலாவுக்கு எதிராக போராடுறாருங்கிறத எப்படி எடுத்த முரண்பாடாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது. அதாவது இப்போ உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு தான் அவரோட இது. இந்துத்துவான்றதை அப்புறம் கரெக்டி வச்சுக்கணும். அது இதில் வந்து நம்ம இந்துத்துவாவே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் மதத்தை சார்ந்த குரூப்பு, சரிங்களா? அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு சம்மந்தமே கிடையாது, சரிங்களா? அந்த இவங்க நிர்வகிச்சுட்டு எப்பயோ கைப்பற்றி இந்த குடும்பம் தான் 21 தலைமுறையாக வந்து இவங்க நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. இந்த வீரேந்திர ஹெக்டேன்றவர் வந்து 1978 வந்து இந்த தலைமை பொறுப்பில் வராரு. அவர் வந்த பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா 1999 வந்து இந்த ஸ்தாபனத்துக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 75,000 பேர் வேலை செய்கிறாங்க இவங்கக்கிட்ட. இன்றைக்கி நிலைமைக்கு சுமார் 75,000 பேர் வந்து இவங்ககிட்ட ஸ்டாஃப்னால் இப்போ எவ்வளோ பேர் படிப்பாங்க, எத்தனை காலேஜ் இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுபோல் ஒரு ஸ்கூலோட ஒரு டீச்சர் அவங்க வந்து அடுத்து அந்த முதல்வர் பதவிக்கு வரணுன்றப்போ அவங்களுக்கு தராமல் இவருக்கு வேண்டப்பட்ட உறவினர் ஒருத்தருக்கு அந்த பதவியை தராங்க. அப்போ தகுதி இல்லாத ஏன் தரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு கோர்ட் மூலயமா வந்து இவங்க ஆர்டர் வாங்கிட்டு இவங்க தான் முழு தகுதி அந்த முதல்வர் பதவிக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து வேதவல்லி. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டாக்டர். அவர் வந்து பக்கத்தில் வேறு ஊரில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்தவங்கள திடீர்னு வந்து நைட்டு வந்து இந்த அம்மா வன்கொடுமை செய்யப்பட்டு நிர்வாண நிலையில் அவங்களோட பாத்ரூம் வச்சு தீயிட்டு எரிச்சிருக்காங்க. இந்த கேஸ் இன்னி வரைக்கும் சால்வ் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்மலதான்னு ஒருத்தங்க, அவங்களோட அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, திடீர்னு காணாத போயிடுறாங்க. அவங்களுக்கும் 17 வயசு தான். யார் இந்த சௌஜன்யா மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த 17 வயசு. அவங்களும் திடீர்னு 56 நாள் வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அழுகிய நிலையில் வந்து இதே நேத்ராவதி கிளையாறு பக்கத்தில் இவங்களோட பாடி வந்து கிடைக்குது. அந்த கேஸு இன்னி வரைக்கும் இதுவாகல. அவங்களோட அக்கா வந்து இப்போது அதுக்காக வந்து இப்போ இந்த எஸ்ஐடி டீம் கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. இல்லை அதே நேத்ராவதி துணையாரையே தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அந்த இடம். இப்போ கோயில் சுற்றுருவங்கெல்லாம் புதைக்க முடியாது, கேள்விகள் வரும், அந்த மாதிரி வருன்றதுனால இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குது. நேத்ராவதி ஆறு மட்டும் கிடையாது, இவங்க அந்த மெயின் ரோடு, அதாவது அதுக்கு போகிற வழியில் பக்கத்தில் இருக்க காட்டு பகுதியில், அதாவது மொத்தம் 13 இடம் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 16ன்னு சொல்கிறாங்க. அந்த 13 இடத்துல பார்த்திங்கன்னா 4 இடம் வந்து காட்டு பகுதி.
மீதி எல்லாமே இந்த நேத்திராவதி ஆற்றை ஒட்டியே தான் வரும். அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் அங்கே சுற்று வட்டாரம்லாம் வீடு கிடையாது. இப்போவே ஒரு காடாக தான் இருக்கிறப்போ அப்போ எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்து இது ஒரு பக்கம் இது ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2003 மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருத்தங்க அனன்யா பட்டுன்னு, அவங்க வந்து கொல்கட்டாவை சேர்ந்தவங்க. அவங்க அம்மா வந்து சிபிஐ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அந்த பகுதியில் ஒரு நியர்பை இருக்கிறதில் காலேஜில் ஃபஸ்ட் இயர் மெடிசன் படிக்கிறாங்க. அவங்க இங்கே வராங்க. திடீர்னு காணாத பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க அம்மா கிளம்பி வராங்க. வந்து விசாரிக்கிறப்போ இல்லை இந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த சிலர் வந்து தூக்கிட்டு போனதாக வந்து இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. கோயில் நிர்வாகத்தை போய் கேட்குறாங்க. அவங்க மிரட்டப்படுறாங்க. அப்போ வந்து உங்கள் மகளுக்கு இடம் தெரியும்னு சொல்லி கூப்பிட்டு போய் இருட்டறையில் வச்சு அவங்களை கொடுமைப்படுத்தி அடிக்கிறாங்க. அதில் தலையில் காயப்பட்டு அவங்க வந்து 3 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் சரியாகி திருப்பி அவங்க நீதிமன்ற உத்தரவு போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது சிபிஐ அதிகாரிக்கே அந்த நிலைமை. ஆமாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், அதாவது அங்கே இருக்கிற யானையை பராமரிக்கிறதுக்காக யானை பாகன் நாராயணன் அவர் பேர், அவருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து இவங்க ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த நிர்வாகத்தை சேர்ந்த சிலர். அப்படி கேட்குறப்போ அவங்க தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் கண் முன்னாடி இவங்க தங்கச்சியை நிர்வாணப்படுத்தி அவரோட அந்த நாராயணோட கண் எதிர்க்கவே அவங்கள பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணுறாங்க. இவரையும் அடித்து கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்த அபகரிச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து இவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்க. இதாவது வந்து சௌஜன்யாவோட கொலை நடந்து சில நாட்கள்லேயே நடந்த இது டபுள் மர்டர். இது இவ்வளோ நடந்தும் காவல்துறை போகிறது இல்லையா? இல்லை காவல்துறை போனாலும் நிவாரணம் கிடைக்கிறது இல்லையா? அவங்களோட ஆட்சி மாதிரி அது தனி ஒரு உலக முறை. அவங்களோட இதுதான் அவங்க வச்சது தான் சட்டங்க. அது அவங்களோட உலகன்ற மாதிரி தான் இருக்குது. அதே போல் இவர் இந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் இதே சௌஜன்யா கேஸு நடக்குது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா 2010 இதில் இப்போ வெளியே வந்து சொல்லியிருக்காரு, அந்த தூய்மை பணியாளி வந்து பீமா வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மனசை ரொம்ப இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வயசு இருக்கும் ஒரு பொண்ணுக்கு. அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கொண்டு வந்து கொடுத்தது போலீஸ். நீங்கள் இப்போ கேட்குறீங்களே போலீஸ்னால், போலீஸே தான் இந்த பாடியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. போலீஸ் கொடுத்துட்டு இந்த புதைக்க சொல்கிறாங்க. அப்போ புதைக்கிறப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த அவங்களோட பிறப்புறுப்புலெல்லாம் ரொம்ப காயங்கள், ரொம்ப கொடூரமான முறையில் அது சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வீடியோவில் நம்ம அவ்வளோ டீப்பாக சொல்ல முடியாது. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு 14 வயசு குழந்தைக்கு அந்த மாதிரி நிலம் வேணால் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கொடூரமான முறையில் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி சிறுமி தான் சொல்லணும், பொண்ணு கிடையாது, சிறுமியை அவ்வளோ கொடூரமாக பலாத்காரம் செஞ்சு இவ்வளோ கொடூரமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் முன்பகை இருக்குமா? ஏன்னா இல்லை பாலியல் வன்கொடுமைங்கிறது வேற, ரொம்ப கொடூரமான முறையில் மண்ணள்ளி போட்டு அதுதான். இது என்னென்னா அவங்களை பிடிச்சவங்கள தூக்கிட்டு போகிறது, ஒத்துக்கிட்டாங்கன்னா விடுவாங்க, இல்லைன்னா இல்லை. இப்போ ஏன் அது வந்து வெளியில் இன்னும் இது பண்ணலன்னா அந்த கேஸை வந்து தடம் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பேர்கள்லாம் வெளியிடாமல் இருக்காங்க. அதே போல் நம்ம சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து அதை நிரூபிக்க முடியல அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2014 முன்னே இருக்கிறது தான் இவர் சொல்கிறார் பீமான்றவர், சரிங்களா. அதனால் அது வரைக்கும் இல்லைன்றதுனால இது பீமாவுக்கு வந்து அந்த உறுத்தல் ரொம்பவே இருந்திருக்கு இந்த 2010. அப்போது அதோட டைரி எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த குழந்தையோட டைரி பார்க்குறப்போ அங்கே உஜிரின்னு ஒரு ஊர், அதுக்கு நியர்பையில் ஒரு பகுதியில் இருக்கிறது அந்த குழந்தை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க இதில் பேரண்ட்ஸோட நம்பர் இருக்குது, நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாடியாவது வெளியே வச்சுட்டா கூட யாரா எடுத்துன்னு போயிடுவாங்க, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லினா அதெல்லாம் உங்கள் வேலை என்ன பாருன்ட்டு இது சொன்னதே வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை சொல்லி வாக்குமூலத்தை சொல்லியிருக்காரு. இது ஒரு கட்டத்தில் 2014 வந்து இவரோட உறவினர் பொண்ணே வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. அதே போல் இவர் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் காணாத போகிறாரு. ஸோ அடுத்து நமக்கும் இந்த நிலைமை ஏற்படலான்னு சொல்லிட்டு 2014 அந்த ஸ்டேட்டை விட்டு இவர் வெளியே வந்துடுறாரு தலைமறைவாக. இப்போ வந்து கடந்த ஜூலை 4 அவருக்கே முடியல, மனசுக்குள்ளே வச்சுட்டு எப்படியும் ஒரு நாள் சாவ தான் போகிறோம், இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லிவிட்டு நமக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமாக வந்து ஜூலை 4 வந்து 3 வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாரு. வழக்கம் போல் அந்த தர்மசாலா ஸ்டேஷனில் என்ன ஆகும்னு தெரியல, இதுதான் நடக்குது. அடுத்து 4 வந்து புகார் கொடுக்குறது, அது நீதிபதிக்கிட்ட போயிட்டு அங்கே பக்கத்தில் பெல்தங்கடின்னு சொல்லிட்டு அது அந்த ஊரில் இருக்கிற நீதிமன்றத்தில் ஆஜராகி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நீதிபதி எதிர்க்க. அதுக்கப்புறமா வந்து இது ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் போலீஸ் விசாரித்தா இது வந்து தூரிதமாக இருக்காது அப்படின்றதுனால
அடுத்து வந்து எஸ்ஐடின்னு சொல்லிட்டு அந்த டீம்கிட்ட கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு அந்த டீம்கிட்ட கொடுக்குறாங்க. அதோட தலைவராக வந்து பிரணாப் முகந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த டீமை வந்து வழி நடத்துகிறாரு. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க பிணங்களை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 13 இடம் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுறாங்க. 13 இடம் வந்து இவர் அடையாளம் கட்டுறாரு, இந்த இடத்துலலாம் நான் வந்து பிணத்தை பொச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்தங்க வந்து தோண்டும் பணியை வந்து அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது தோண்டும் பணியில் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிலது காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு சிலதுக்கு கொஞ்சம் அந்த நேத்ராவதி ஆற்ற ஒட்டி இருக்கலாம், ஈஸி எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். எலும்பு இப்போ மண்டையோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுக்கிறப்போ அந்த மண்டையோட்டில் எதுனா பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 சைட் வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஒரு கடந்த வாரத்தில் ஒரு 10 சைட்டு எடுக்கிறாங்க. அது மேற்கொண்டு 11, 12 இருக்குது, ஒரு 2-3 இடத்துல வந்து கிடச்சிருக்கு. அதாவது எல்லா மீடியாக்களும் சொல்கிறாங்க வந்து இந்த 2 சைட்டில் தான் கிடச்சது இதுன்ட்டு. அப்படி கிடையாது. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பேன் கார்டும் இது டெபிட் கார்டு கிடைக்குது, அங்கே ஒரு ஜாக்கெட் ஒன்று கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிடைக்கிறது அதுதான். அப்போது இது செக் பண்ணுறாங்க யாருதுன்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் டீம் செக் பண்ணோடனே அது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சுரேஷ்குமார்ன்றவரோட பேன் கார்டு. அது உடனே அந்த ஏடிஎம் யாருதுன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட தான். அப்போ அவங்க அப்பா விசாரிக்கிறப்போ என் பையன் வந்து குடிச்சே செத்துட்டான், அவங்க அம்மா அது உயிரோடு இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க நிற்க வைக்கிறாங்க. இப்போது இது புது பிரச்சனையே உருவாகியிருக்கு. என்னடா இது, நல்ல இயற்கை மரணம், ஆனால் இவன் காட்டுக்குள்ளே போயிட்டு இறந்து போனோம். ஒரு பொதுவான காடு, ஒரு 50 மீட்டருக்கு உள்ளே போய் சாக வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு 30 மீட்டர் இருந்தால் கூட எதுக்காக அங்கே போனோம் அந்த டைமுக்கு, அந்த விஷயம் இருக்குது. ஆனாலும் போலீஸ்க்கு வந்து அந்த எஸ்ஐடிக்கு வந்து அது மேலே ஒரு இது கிடையாது, கொஞ்சம் அது விசாரணை வளையத்தில் தான் வச்சுருக்காங்க. இதில் இப்போ நம்ம தாக்கப்பட்டால் நீங்கள் குறிவைக்கப்பட்ட இடம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு செய்தி சொன்ன நபர் தாக்கப்படுறாரு, அடுத்து உங்களை குறி வைக்கிறாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த சம்பவத்தை எப்படி? அது எப்படின்னா, நம்ம ஹோட்டல் போய் வாங்குவோம் ஒரு இடத்துல, நம்ம அது அந்த மகேஷ் ஷெட்டி என்றவர் நம்மளை ஒரு பாதுகாப்பான இடத்துல, அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல நம்ம லாட்ஜில் தங்க வைக்கிறாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக பழகாதீங்கன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களை முதல்ல நம்பிட்டார் ஒரு வழியாக, அவங்க நம்புகிறாங்க. அவர் வந்து இவங்க இந்த பசங்க சொன்னவொடனே தான் அது அவரை ரீச் பண்ணுறது ரொம்ப ஒரு. அதே போல் அவரை நான் ரீச் பண்ணப்போ இன்னொரு அதிசயமும் பார்த்தேன். அவர் வந்து நான் யாரை ஒருத்தர் தேடிட்டு இருந்தேன், ஒரு யூடியூபர் ஒருத்தர் தேடிட்டு இருந்தேன். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து அவரை நான் அங்கே பார்த்தேன். அவர் வந்து ஒரே வாரத்தில் அவரோட யூடியூப்பில் வந்து 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வெளியில், சமீர்னு சொல்லிட்டு அவர். ஆனால் அந்த இது வந்து இவங்க கேஸ் போட்டு ஏதாவது அதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியெல்லாம் வருது. இப்போ எப்போ பீமா வெளியே வராரோ, ஜூலை வந்து விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே கேக் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று கோர்ட்டில் வாங்கிடுறாங்க. இந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்து, அது இந்த பேரை வந்து கலங்கப்படுத்துகிறாங்க, கோயிலுக்கு வந்து கலங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதில் இருக்கிற இவங்க வந்து விஐபி ஊர், ஸோ இவங்களோட பேரெல்லாம் இது பண்ணக்கூடாது, இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எந்த மீடியாவும் அதை வெளியிடல. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம போயிட்டு நம்ம இதெல்லாம் இது பண்ணுறோம். நம்ம வந்து அவங்களோட பேரை பயன்படுத்தாமல் மற்ற செய்திகளை நம்ம கொடுத்தாங்க, என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்தை நம்ம கொடுத்தோம். அது கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதை யார் அந்த ஆர்டரை போட்டதுன்னு சொல்லி பார்த்தா விஜயகுமார் ராயின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி. அவர் வந்து இதே தர்மஸ்தலாவோட ஒரு இது ட்ரஸ்ட்டுக்கு உட்பட்ட ஒரு காலேஜில் லாப் முடிச்சுட்டு இங்கேயே அவர் வேலை செஞ்சுருக்கார். ஒரு 4-5 வருஷம் வந்து இங்கே அவர் வேலை செஞ்சுருக்கார். இது அந்த தர்மஸ்தலா ஸ்தாபனத்துக்குள்ள அவங்களோட டிஃபர்மேஷன் கேஸ் எல்லாமே இவர் நிறையா பார்த்துருக்காரு. ஸோ இவங்களுக்கும் அந்த அந்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருந்திருக்கார் இவர். ஒரு கட்டத்தில் இவரே வந்து எதிர்ப்புகள் கிளம்ப வந்து இந்த கேஸ்லேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு போன உடனே தான் இந்த கேக் ஆர்டரை வந்து எப்படி ஒரு தலைபட்சமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு 2 சமூக ஆர்வலர்கள் வந்து கேட்குறாங்க. உடனே அது ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணதும் மற்ற மீடியாக்கெல்லாம் வரப்போ இன்னும் திருப்பி இது பெருசாகுது அப்படின்ன ஒன்று என்ன நடக்குது, இது எதுனா ஒன்று பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி தந்திரமாக செயல்படுவாங்களே, நரி தந்திரம் மாதிரி. இது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த ஒரு 2-3 யூடியூப் சேனல்ஸ், அதில் வந்து ஒருத்தர் வந்து அபிஷேக்னு சொல்லிட்டு அவர் தான் நமக்கு வந்து அந்த ஒரு மகேஷ் ஷெட்டி சாரை வந்து பேட்டி எடுத்தப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கேமரா வந்து ஒரு இதை படம் பிடிச்சார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில தகவல்லாம் நமக்கு கொடுத்தவர். ஸோ அப்போ நாங்கள் கொஞ்சம் அடிக்கடி போவோம் வருவோம். அப்போ இவங்க இந்த கேங் வந்து என்ன கொஞ்சம் வாட்ச் பண்ணுறாங்க, ஒருத்தர் அடிக்கடி அதில்
அந்த வீடியோவில் இருக்கார். அவரும் அதில் நான் பார்த்தேன். அவர் என்ன நம்மளை சம்மந்தமே வந்து சுற்றுறாங்களே, நமக்கு தெரியல, ஒருத்தரே நம்மளை வந்து நிறைய முறை அவர் பார்க்குறப்ப எப்படிடா அப்படின்ட்டு. அவர் வந்து நமக்கு வச்ச குறி தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க தனியாக நம்ம இருப்போம்னு நினச்சி தான் அங்கே போகிறாங்க. போகிறப்போ போய் அடிக்கிறாங்க. அடித்த உடனே இவங்க அடிபட்டு திடீர்னு ஒரு 50 பேர் எப்படி வருவாங்க, ஃபுல்லாக ஆர்கனைஸ்டு. அது எதிர்பாராமல் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணுறேன், நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னா நான் பண்ணுறேன், இல்லை நான் 4-5 பேர் பண்ணுறேன்னா அது வேறு. திடீர்னு ஒரு 50 பேர் 100 பேர் எப்படி வந்து நீங்கள் தாக்குவீங்க? அந்த இடத்த ஒரு கலவர பூமியாக உருவாக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு வேண்டப்பட்ட டீம்லாம் வருது. அப்புறம் போலீஸ் வருது. போலீஸ் தள்ளுமுள்ளா இருக்குது. இப்போ என்ன நடக்கும், எல்லண்டோ பிரச்சனை வரும் அப்படின்னு. என்னன்னா இந்த சைட் 13 இருக்கு இல்லையா, இது இவங்க நோண்டுறதுக்கு விட மாட்டேன்றாங்க. இந்த சைட்டு 13 வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால அது இது பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அவர் அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் கேஸ்லாம் ஃபைல் பண்ணல. அதுக்கப்புறம் பெருசாக முத்துன்னு பின்னர் தான் கேஸ் போடுறாங்க. இப்போ வந்து அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக வந்து அவங்களோட உறவினர் ஒருத்தர் ஒரு சேனல், தனியார் தொலைக்காட்சி, அது நம்ம சொல்லக்கூடாது பேர், அவங்க வந்து செய்தி வந்து அவதூறாக ஒரு செய்தியை போடுறாங்க. அப்போ வந்து அந்த அவதூறு செய்தியை போட்டவர் வந்து தாக்க போகிறாங்க. யார், இந்த டீம், அதாவது சௌஜன்யாவோட போராட்ட குழுவில் இருக்கிற ஒரு டீம் போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, மகேஷ் ஷெட்டி வந்து இப்போ இது இந்த மாதிரி அவங்கள அடித்தாவோ வேறு எதனா பண்ணாவோ பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு போய் தடுக்கிறாரு. ஆனால் இவர் மேலே கேஸை ஃபைல் போடுறாங்க. ಗಲಾಟೆ ಮಾಡಬಾರ್ದು ಯಾರು ಸರ್, ಶಾಂತಿಯುತ ಹೋರಾಟ ನಮ್ದು. ಏನು ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ಲೈವ್ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ಹೊಡೆದಿದ್ದಾರೆ. ಅವೊಂದು ಫಿಸಿಕಲ್ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು, ಪಾಪಿದ್ದು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕಿತ್ತು. ಆ ಬೇವರ್ಸಿಗೆ ನ್ಯೂಸ್ ಮಾಡುದೇ ಬೇವರ್ಸಿ ಕೆಲಸ. ಅವನು ಹೊರಗೆ ಬಿಡಿ. ಅವರು ಮಾಡುವಂತ ಬೇವರ್ಸಿ ಕೆಲಸ ಬಂದದ್ದು ಬೇಕಬೇಕಂತ ನಮ್ಮವರಿಗೆ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ. அடி வாங்கிட்டு அவன் சாவ கிடக்குற, அவன் மேலே கேஸை போடல, இவங்க மேலே கேஸை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்து நடக்குது. இந்த நேரத்தில் தான் ஜெயந்த்னு சொல்லி ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் தான். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்மலதான்னு இருக்காங்க இல்லையா, இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட உறவினர் இவர். அவர் வந்து இங்கே ஒரு 14-15 வயசு பொண்ணை வந்து சிறுமியை வந்து இறந்து போய் கிடந்துச்சு. ஆனால் அது எப்படியெல்லாம் இறந்துச்சுலாம் தெரியாது, இறந்து போனாங்கன்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் இதுவான மாதிரி இருந்தாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு. அதை கொண்டு போயிட்டு ஒரு போலீஸ் வந்து அதாவது அந்த மாதிரி அன்அனௌன்ஸ்டு டெத் அப்படின்னாவே நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். எதனால் அவங்க காஸ் ஆஃப் டெத்துன்னு அப்படின்னு பார்க்கணும். அது அவங்க பார்க்கல. அப்படியே வந்து அந்த போலீஸ் வந்து எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் அதை புதைச்சாங்க. அது நுண்ணிலை நின்று பண்ணது. ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சா, இப்போ போலீஸு இந்த இது குழந்தையாக இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஜெயந்தை தொடர்ந்து சரி ஒரு உயிர், அதாவது ஃபஸ்ட்டு பீமான்றவர் வராரு, அடுத்து வந்து ஜெயந்த்னு ஒருத்தர் வராரு. இவர் வந்து முகத்தை காட்டியே பேசுகிறார். இப்போது பீமா பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வர்றாரு. மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம செய்தியை பண்ணியிருக்கோம். ஆனால் இவர் வந்து முகத்தை கட்டியே இவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அடுத்து வந்து துக்காராம் கவுடான்னு ஒருத்தர் வராரு. அப்புறம் பாபு கவுடான்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போயும் இன்னும் 2 பேர், அது இல்லாமல் 2 பேர் வந்திருக்காங்க. இதில் பாபு கவுடா வந்து அங்கே கடை வச்சுருந்துருக்கார். அப்போ வந்து இந்த துப்புரவு தொழிலாளியெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய திருப்பம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நினச்சிருக்கோம் பீமா மட்டும்தான் இந்த வழக்கில் இருக்காது, இவங்க மட்டும் தான் கொண்டு போய் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இதில் மேலும் சில துப்புரவு தொழிலாளி வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதே போல் போலீஸில் ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர், பேர் சொல்ல விருப்பப்படல, இவங்க இந்த வேலை பார்க்குறவங்க 2014 வந்து பீமா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு, உயிர் பயத்தால் போயிடுறாரு இல்லையா. ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஸ்டில் டேட் வரைக்கும் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு புது தகவல் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தனால அந்த பழக்கத்திலே இருந்தவன் திடீர்னு வந்து அவனால் நிறுத்த முடியாது. கண்டிப்பாக இவங்க வந்து அதுக்கு மேலேயே நடந்திருக்கலாம். இது எல்லாமே ஒரு நபரால் செய்யப்படுறதா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்? இது நிறைய பேர். ஏன்னா இப்போ நீங்கள் சௌஜன்யாவோட பாடியிலே பார்த்தீங்கன்னா எதுக்காக அதுனா தனியாக நம்ம சொல்லணும்னா அதோட மொத்த ஆதாரம் நம்ம வச்சுருக்கோம். அதில் என்னென்னா அதில் வந்து சந்தோஷ் ராவ்னு ஒருத்தரை தான் காட்டுறாங்க. ஆனால் அந்த பெண், அதாவது 17 வயசு அந்த மாணவிக்கு நகைக்கீரல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபாரன்சிக்கில் வந்து அது எடுக்கிறாங்க தடவையில். 4 பேர், குறைஞ்சது ஒரு 4 பேராச்சும் அவங்கள, ஏன்னா டிஃப்ரெண்ட்டான இது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட அந்த ஒரு நம்ம நகை இப்போ ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு வேறு மாதிரியே இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டான இது வந்து கிடச்சிருக்கு. அதே போல் அவங்களுக்கு இன்னும் கொடுமையாக சொல்லணும்னா அவங்களோட மார்பகத்தை கடிச்சிருக்காங்க. பின்னாடி ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க, நம்மளால் சொல்ல முடியல. அவ்வளோ கொடுமை பண்ணி அந்த மாணவியை வந்து கொடூரமாக சாவடிச்சிருக்காங்க.
அதனாலேயே நம்ம தெரியல நம்மளை அந்த இடத்துல போய் நிற்க வச்சாங்க. அதாவது அந்த ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு, அது அவங்களுக்கும் சரி, அந்த போராட்ட குழுவும் சரி, அவங்க வீட்டாரும் சரி, இன்னைய வரைக்கும் அதை வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. அது பார்க்குறப்ப தெரியுது. அதுபோல் எவ்வளோ பேர். அதே போல் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு நியூஸ், பத்மாவதின்னு சொல்லி ஒரு பொண்ணு காணாத போய் 17 வயசு பொண்ணு வந்து காணாத போயிருக்கிறதா இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளைண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டீஃப் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ சைட் 13 தோன்றதுக்கு வந்து இவங்க ஒரு சில நெருக்கடிகளில் கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்கும்? உடல் தானே இருக்க போகுது, அதிகம் தான் இருக்கும். இருந்தாலும் அது எதுக்காக எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த சைட்டை தோண்டின போலீஸ்க்கு 13ல் மட்டும் என்ன பிரச்சனை? ஜிபிஆர்னு சொல்லி ஒரு கருவியை பயன்படுத்தி, அதாவது அது என்னென்னா மண் கல்லை தவிர்த்து வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ், அதாவது பூமிக்கு சம்மந்தம் இல்லாத என்ன ஒரு பொருள் இருந்தாலும் அதை வந்து ஸ்கேன் பண்ணி இது காமிக்கும், அந்த ரேடாரில் காமிக்கும். அது பூமிக்கு அடியில் வந்து அதை பார்த்துட்டு அது இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து தோண்டுவோம், இல்லைன்னா அந்த இடத்த நாங்கள் தோண்ட மாட்டோன்ற மாதிரி இது ஒரு தரப்பில் ஓடிட்டுருக்கு. இன்னொரு ஃபாரன்சிக் டாக்டர்கிட்ட நம்ம இதை பற்றி விசாரித்தப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு. டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்து போகிறாங்க, அவங்க போய் பொச்சிடுறாங்க அப்படின்னா, எரிஸ்டாக எதுவும் பண்ண முடியாது. புதைச்சிடுறாங்க அப்படின்னா குறைஞ்சது 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் அவங்களோட சதை ஏதாச்சும் இருக்கும், அதில் வந்து அந்த இது இருக்கும். அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த போன் இந்த இடம் அது உள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த 4-5 வருஷம் வரைக்கும் தாங்கும். மீதி எல்லாத்தையும் வந்து மண் வந்து சாப்பிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எலும்பை வச்சு வந்து ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டெஸ்ட் எடுத்து அது மனித எலும்பா அப்படின்னு, ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். என்ன பார்த்தா தெரியலையா மனுஷ எலும்பா மிருக எலும்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே வந்து அங்கே ரெக்கார்டாக இருக்கணும், ஏன்னா அதுதான் வழக்குக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட கிடச்சிருக்கல மண்டையோடு இருக்குல்ல, இந்த மண்டையோடு மட்டும் ஒரு 16 ஜாயிண்ட் இருக்குது. அந்த மண்டையோட ஜாயிண்ட்டை வச்சு இது பண்ணி சூப்பர் இன்ஸ்போசிஷன் சொல்லிட்டு அந்த டெக்னாலஜியில் அவங்க ஃபேஸுக்குள்ளே முகம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கண்டுபிடிக்கலாம். அதை வெளியிட்டு அந்த மண்டையோட ஃபோட்டோவை வச்சு அவங்க உறவினர்கள் யாருன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட அதுக்கான வேலையில் வந்து இப்போ போலீஸ் ஈடுபட்டுருக்காங்க. அதை விட இப்போ அட்வான்ஸாக வந்து என்ன வந்திருக்குன்னா, அட்வான்ஸ் சூப்பர் இன்ஃபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இது வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி. இது வந்து இப்போ அவங்க கேட்டிருக்காங்க பெங்களூரில், அதுக்கான நிபுணர்கள்லாம் வந்து இப்போ அதுக்கான வேலைகளில் இருக்காங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அது பக்கத்து ஏரியாவில், அதாவது இவங்க பிணம் புதைச்சதாக சொல்லப்படுற இடம், அதாவது நேத்ராவதி ஆற்று ஒட்டி இப்போ சைட் 13 இருக்கு இல்லையா, அதில் வந்து பாதி இடத்துக்கு மேலே வந்து செக் டேம் ஒரு பார்க் மாதிரி எது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க ஒரு காலகட்டத்திலே. அது போக மீதி கொஞ்சம் தான் அந்த இடம் மார்க் ஆகிருக்குது. அது வந்து ஒரு பீமா வந்து விசாரணையில் சொல்லியிருக்கார். அந்த கொஞ்சம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதை எடுக்கணும், அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதே போல் இப்போ மழை அளவுக்கு அதிகமான மழை பெய்யறதுனால இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதே போல் ஆறு ஒட்டிய பகுதின்றதுனால இங்கே நீங்கள் ஒரு 10 அடி நோண்டுறீங்கன்னா இது பள்ளமாயிடும். அப்போது அந்த தண்ணி இங்கே வந்துடும் அப்படின்ற ஒரு சில நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. இதில் இப்போ டி கேங்னா யார்? அவங்க அதிக அளவில் இப்போ சமீபத்தில் பேசப்படுறாங்களே. அவங்க டி கேங் தான் வந்து நம்மளை தாக்குதல் நடத்த வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க தான் அந்த டி கேங்குன்றவங்க. அதுதான் வந்து அவங்க அந்த அபிஷேக் உட்பட 4 பேரை வந்து அடித்தாங்களே, அது இவங்க வந்து கோயிலுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கோயிலில் கான்ட்ராக்ட் வேலை எடுத்து பண்ணுறது, கோயில் சார்ந்த வருமானங்கள் இருக்கு இல்லையா, அது கோயில்களில் வந்து கடை நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது இவங்க வருமானம் கெட்டு போகுது. இவங்க வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க? கோயில் தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே போல் வந்து இப்போ இருக்கிற இவங்க தான் பண்ணுறாங்களான்னு கிடையாது, இது சார்ந்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க. இவங்களும் இந்த ஒரு தவறுகளில் வந்து ஈடுபடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட யூடியூப்பை பார்த்துட்டு அந்த தர்மஸ்தல காலேஜை சார்ந்த ஒரு மாணவி வந்து நமக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு வந்து இறந்து போன இவங்க கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவங்க இவங்க மேலே தான் எங்களுக்கு இது இருக்குது. ஆனால் இந்த நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் வற்புறுத்துறாங்க. என்னன்னாக்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிர்வாகத்துக்கு ஆதரவாக இது பண்ணணும், இது பேர் வந்து கலங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அன்யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும். உங்கள் சொந்த வண்டியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவு அங்கே இருக்கிற டிசி ஆஃபீஸ் எதிர்க்க பெரிய அளவு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும், வராதவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது நான் உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சௌஜன்யா கேஸ் மாதிரி ஒரு 2-3 கேஸ், அதில் முக்கியமாக சௌஜன்யா கேஸில் என்ன மாதிரி கொடுமைகள் நடந்திருக்குன்ற விஷயத்தை
தனியாக உங்களுக்கு ஆதாரபூர்வமாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி. ஒரு பெரிய ஒரு சாகச பயணம் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப. இதில் நிறைய உண்மைகள் வெளிவரும், இன்னும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.